நேற்றுக்கு என்னோடய வீடியோவை பார்த்துட்டு அடிப்படை சரியானால் அத்தனையும் சரியாகும் எப்படி போட்டிருந்தீங்களே. இப்போ எனக்கு ஃபைனான்ஷியல் ஏரியா நான் நினச்சபடி ஒர்க் ஆகலை, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்குது. இப்போ ஃபைனான்ஷியலில் அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது இன்கம் எக்ஸ்பென்சஸ், என்ன வருது என்ன போகுதுன்னு. அதை தவிர நீங்கள் தெரிய வேண்டியது அசட் அண்ட் லைபிலிட்டி, அதாவது சொத்து, லைபிலிட்டி எவ்வளவு கொடுக்க வேண்டியதுங்கிறது, கடன் அப்படின்னு வச்சுக்கலாமா. இப்போது ரிச் டேட் புவர் டேட் அப்படிங்கிற புக்கில் ராபர்ட் கியோசாக்கி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய விஷயம் நம்மளுக்கு சொத்து அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் நம்மளோட அசட் அப்படின்னு. ஆக்சுவலாக அதுக்கு இஎம்ஐ நம்ம கட்டுறது. இன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கிட்டு அடுத்த 2 வருஷத்தில் அதோட விலை பார்த்திங்கன்னா பாதிக்கு கீழே போயிடுது. அப்போ ஆக்சுவலாக அது பார்த்தோன்னா அது லைபிலிட்டி. அதே மாதிரி ஒரு வீடு வாங்குகிறோம். நான் 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வீடு வாங்கினேன் 60 லட்ச ரூபாய்க்கு. இப்போ அதோட மதிப்பு 75 லட்ச ரூபா. பட் நான் வருஷந்தோறும் 9% இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்ருக்கேன். அங்கே இருந்து எனக்கு ஒரு 15,000 இன்கம் வந்துட்டுருக்குது. இதை ஆக்சுவலாக பார்த்தா அது லைபிலிட்டி. அப்போது இந்த புரிதல்கள் உங்களுக்கு அசட்டையும் லைபிலிட்டியும் கரெக்டாக தெரிஞ்சிருந்தேன்னா, சில நேரம் நான் வாடகை வீட்டில் இருக்கணுமா இல்லை எனக்கு கார் தேவையா அப்படின்னா கூட நீங்கள் முடிவு பண்ணிடலாம். அதற்காக வேண்டி நான் கார் வாங்காண்டாம் வீடு வாங்காண்டாம் அப்படிங்கிறது சொல்லலை. பட் உங்களுக்கு எப்போ எப்படி உங்களுக்கு தேவை அதுங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அடுத்தது, இந்த அசட்டை பில்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ தேவை இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்யூப் பண்ணணும்னா நான் நிறைய ட்ரைனிங் கோர்சஸ் போகணும். அப்போ இதற்காக நான் செலவழிக்கக்கூடிய தொகை, அதை செலவழிப்புன்னு இல்லாமல் அதை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஆக்குறேன். ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நான் எக்யூப் பண்ணுறதுன்னா அதை எனக்கு அசட்டாக வரும். அசட் என்னன்னா உங்களுக்கு ஒரு ஐபியாக இருக்கலாம், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இல்லைன்னா உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ரெவன்யூ வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே அசட். அதை எப்படி பில்ட் பண்ணணும், லைபிலிட்டியை எப்படி குறைக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்ததாக நீங்கள் வீட்டில் தூங்கும்போதே உங்கள் காசு உங்களுக்காக வேண்டி டெவலப் ஆகிட்டுருக்கா. அது மேபி ஒரு கம்பெனியில் உள்ள ஷேராக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்காக வேண்டி வேறு யாரும் ஒர்க் பண்ணுறதாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு இதில் முதலீடு பண்ணும்போது உங்களோட உழைப்பு இல்லாமலே அந்த பணம் உங்களுக்கு மல்டிபிள் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த அசட் அண்ட் லைபிலிட்டி இந்த 2 புரிதல்களையும் நல்லா உங்களுக்கு வரும்போது ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு வருவது கண்டிப்பாக சாத்தியம். நன்றி.